பேரு பிரியங்கா ராஜசேகர். ப்ரொஃபஷன் சவுண்ட் ரிசர்ச். அம்மா அப்பா கனடால இருக்காங்க. NRI பார்ட்டி. நீ சவுண்ட் ரிசர்ச் பண்றல, அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சவுண்ட்னா இன்ட்ரெஸ்ட். நான் இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போயிட்டு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ரிசர்ச் செஞ்சு அதை பத்தி நிறைய ஆர்டிக்கல் எழுதுவேன். இவள் தேடிடும் கானம் மனம் நாடிடும் உலா. இவள் தேடிடும் கானம் மனம் நாடிடும் உலா. நானம் தான கீனம் தான தாளம் என்று போர்பேதான நீ பேசும் இசையில் தான சவுண்ட் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் நியூஸில் 4 கொலை பண்ண NRI பிரியங்கான்னு வந்தா நல்லாவா இருக்கும்? நான் மர்டர் பண்ணேன்னு சொல்றீங்களா? அப்படின்னா உன்னை எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? கார்ல வெயிட் பண்ணது, உன்னை ஃபாலோ பண்ணது, அதுக்கப்புறம்
கிட்னாப் பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? ஒருவேளை கிட்னாப் பண்ணதுனால கொலை பண்ணிட்டியோ? ஐயோ, மறுபடியும் என்ன கொலை பண்ணன்னு சொல்லாதீங்க. அவங்க எதுக்கு என்ன கடத்துனாங்கன்னு தெரியுமா? அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என் பிறந்த நாளைக்கு அவங்களோட இல்லங்கிறதுனால என்னை கிட்னாப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சர்ப்ரைஸ், ரொம்ப டிஃபரெண்டா இருக்குதே. கொஞ்சம் இருக்கு பிரேம். அந்த 4 மர்டர்ஸ் நடந்த ஃபாரஸ்ட்க்கு நீ எதுக்கு போன? நீங்க சொன்ன அந்த ஃபாரஸ்ட்க்கு நான் போனதே இல்ல. அது எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஆட்டோக்காரன் சொன்னது இந்த பிரியா இல்லையா? எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குற என்ன அந்த ஃபாரஸ்டுக்குள்ள கூட்டு போங்கன்னு சொன்னது இந்த பிரியா இல்லையோ? இதுக்கு மேல போகாதமா, இறங்குமா. அண்ணா, எனக்கு கொஞ்ச தூரம் தான் நான் போகலண்ணா. போக முடியாதுமா, வழி நல்லா இல்ல. அண்ணா, எக்ஸ்ட்ரா கூட பணம் தரேண்ணா. நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் போக முடியாது. ப்ளீஸ்ண்ணா. ஆட்டோ வராதுமா. காசு கொடுமா, நான் போனோம். ஆமா, போனேன்.
அன்னைக்கு கேட்ட சவுண்ட் மாதிரி நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில கேட்டதே இல்லை. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த சவுண்டுக்கு அவ்வளோ பயந்தியா? ஷேக், எஸ் சார். ஏதோ சவுண்டு இந்த அம்மாவை விரட்டிச்சான். முக்கியமான எவிடன்ஸ்பா, நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். உங்க பேரு கீதா தானே? எஸ் சார். ஏதோ சவுண்டுன்னு சொன்னாங்க, கொண்டு வர சொல்லுங்க, நாமளும் கேட்போம். ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறமா நான் பயத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன்.
இப்ப அந்த சவுண்ட நினைச்சா கூட என் மனசுலாம் நடுங்குது. உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால, அவளதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண? எந்த பொண்ணு? இருமா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? கீதா, Yes, sir. பாப்பாக்கு தண்ணி கொடு. ஓகே சார். அந்த பொண்ணு பேரு ஹேமா. அவ கோமாக்கு போயிட்டால. அந்த சவுண்ட் டேஞ்சரஸ்னு சொன்னல, அப்ப எதுக்கு அவ கேட்டா? ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த சவுண்ட நான் மறுபடி கேட்டேன். அந்த சவுண்டை கேட்டேன்னா சுயநினைவை இழந்துட்டேன். மறுநாள் காலையில காலிங் பெல் சவுண்டு கேட்டுதான் நான் கான்ஷியஸ்க்கு வந்தேன். ஏண்டி இத்தனை தடவை பெல் அடிச்சிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் திறக்காம இருந்தத கதவை உடைச்சிட்டு வந்திருப்பேன். கதவை உடைச்சிருப்பியா? பின் என்னடி, அரை மணி நேரம் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தூங்கிட்டேன்டி. தூங்கிட்டியா? பொடி, எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்க தெரியுமா? ஏன் எடுக்கல? போன சைலண்ட்ல போட்டேன்டி. சாரிடி. கிளம்பு கிளம்பு. எங்க? சொன்னாதான் வருவியா? எனக்கு ஒரு gift வாங்கணும். நீ வந்தா நல்லா செலக்ட் பண்ணி தருவ. ஏய், எனக்கு தலை வலிக்குதுடி. நீ போயிட்டு வா. அதெல்லாம் முடியாது முடியாது. ப்ளீஸ் டி.
எனக்கு தேவை ப்ளீஸ்லாம் இல்ல. எஸ் ஆர் நோ? உன்கிட்ட இதாண்டி தொல்லை. புரிஞ்சுக்கவே மாட்டேன். நான் உன் கூட வரேன். இது கரெக்ட். சரி, நீ வெயிட் பண்ண, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. வரேன். ஹலோ, ஹலோ சார். ஹலோ, how are you? ஐ அம் ஃபைன் சார். நெக்ஸ்ட் வீக் கலைவாணர் ஆடிட்டோரியம்ல ஒன்லி மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. நான் டிக்கெட் அனுப்புறேன். நீ கண்டிப்பா வரியா? சார், கண்டிப்பா வரேன். ஏன்னா உன் சவுண்ட் ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், நான் கூட உங்ககிட்ட ஒரு சவுண்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும் சார். ஓ, தாராளமா வாயேன். சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். பூஜா, 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 பூஜா. Beat is not normal. Normally it has to 80 to 90. Now it's increased 180 to 200. Coma stage கூட போகும். Please ask her parents to come. அந்த சவுண்டு கேட்டா எனக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ப்ரொஃபசர் கிட்ட பேசியிருந்தேன். அவரை மீட் பண்ண உடனே கிளம்பிட்டேன். ஹாய் சார். ஹே பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். என்ன வீட்டு பக்கமே காணோம்? கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். நீ உள்ள போய் உட்காருமா, நான் இதோ வரேன். ஹாய் ஆண்டி. ஹாய் பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உட்காரு, காஃபி எடுத்துட்டு வரேன். சரி ஆண்டி.
How are you? நல்லா இருக்கேன் சார். எடுத்துக்கோமா. தேங்க்ஸ். பிரியா, போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தல்ல, அது மலைவாழ் மக்களை பற்றி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் கூட காடை சுற்றணும்னு ஆசையாக இருக்கு. என்ன பண்ணுறது, வயசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் வேற ஆமாம், ஏதோ சவுண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நீ ஆமாம் சார், அதை பற்றி தான் பேச வந்தேன். போன வாரம் நான் ஆந்திரா ஃபாரஸ்ட் போயிருந்தேன். டீப் ஃபாரஸ்ட் அது. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போனேன் பேர்ட்ஸோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு. அப்போது திடீர்னு ஒரு சவுண்டு என்னையே மிரள வச்சிருச்சு. அந்த மாதிரி சவுண்டை நான் கேட்டதே இல்லை. எத்தனையோ ஃபாரஸ்ட்க்கு போயிருக்கேன், நான் எப்பவும் பயந்ததில்லை. ஆனா இந்த சவுண்ட அந்த சவுண்டு வச்சிருக்கேம்மா? சார் வச்சிருக்கேன் சார். இந்தாங்க. என்ன சவுண்டுமா இது? என் லைஃப்லயே இந்த மாதிரி சப்தத்தை நான் கேட்டதே இல்லை. அதான் எனக்கும் புரியல சார். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சவுண்டை கேட்டிருந்தேன், என்னோட ஹார்ட் வெடிச்சு செத்திருப்பேன். இந்த உலகத்துல கடவுளுக்கே ஒரு மியூசிக் பிடிக்கும், அந்த மாதிரி சாத்தானுக்கும் ஒரு மியூசிக் பிடிக்கும். என்னதான் சயின்ஸ் எவ்வளோ விஸ்வரூபம் எடுத்தாலும் உலகத்துல புரியாத புதிர்னு நிறைய இருக்கு. நான் எப்பவோ படிச்ச ஞாபகம், கிமுல கிரேக்கர்களா இல்ல ரோமானியர்களான்னு எதுவும் தெரியல, எதிரிகளை விரட்டவும் பயமுறுத்தவும் ஒரு வகை சப்தம் எழுப்பக்கூடிய விலங்குகளா பறவைகளான்னு தெரியல. ஆனா அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. மக்களை அழிக்கக்கூடிய அந்த சத்தத்தை சார்ந்த அந்த உயிரினங்களை அழிச்சிட்டாங்க. இதை நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கு லைப்ரரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் உனக்கு தேடித்தரேன். அவ்வளவு ஏன், நம்ம ஹிஸ்டரியில் இருக்கு, நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா அந்த மாதிரி மிருகங்கள் பேர்ட்ஸ்கள் இப்பவும் இருக்குன்னு சொல்றீங்களா? தெரியல, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷம் இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ராபர்ட் ஒன்ன மாதிரி தான் சவுண்ட் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட காடு மேடுன்னு சுற்றுவான். அவன் என்னானா எங்கே போனான்னு இது வரைக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியலை. பிரியா, இங்க பாரு, இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் விட்டுடு. ஹியூமன் பீயிங்க்கு எதிராக ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த சவுண்டு ஒன்றை மட்டும் இல்லை, உன்னை சார்ந்தவங்களையும் அழிச்சிரும். அதுக்கு நீ காரணமாயிடாத, புரியுதா? அந்த சவுண்டு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடு. என்ன நான் சொல்றது புரியுதா?
லஞ்ச் ரெடி. சரிம்மா, எடுத்து வை. வேண்டாம் ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டு போ. இல்ல வேண்டாம். சரி, வேண்டாமா, சரி. விட்டு. ஆ, சரி சார், நான் கிளம்புறேன் சார். பாரு பிரியா, நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காத. இதோட நிறுத்திரு. ஓன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் இனிமே தொட மாட்டேன். குட், வெரி குட். நான் வரேன் சார். ஆ. ப்ரொஃபசர் அந்த ரிசர்ச் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதோட நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஃபாரஸ்ட்க்கும் போகல. என்ன அப்படி பாக்குறீங்க? குத்துதுமா. அப்போ நீ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகலன்ற இல்ல. சொன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கிற மாதிரி இந்த அம்மா அங்க போன மாதிரி என்கொயரியில சொன்னாங்க. அதெல்லாம் பொய்யா இருக்குமோ? ஒருவேளை பிரியா சொல்றதே உண்மையா இருக்குமோ? ஷேக், எஸ் சார். நோட் பண்ணிக்கோப்பா, மேடம் சொல்றாங்கல்ல. பிரியங்கா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத. டோன்ட் ட்ரை டு பி சோ ஸ்மார்ட். இல்லனா நாங்க கேட்குற விதமே வேற. நான் போனேன்.
என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி உணர்ந்தேன். இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு நான் ஓடி வந்துட்டேன். அவ்வளவுதான். பிரியங்கா, மறுபடியும் நீ போய் சொல்ற. இல்ல, நான் உண்மைதான் சொல்றேன். ஏய் உட்காரு. உன் ஃப்ரெண்ட்ஸ நீ ஏன் வர வச்ச? நான் யாரையும் வர வைக்கல சார். எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அவங்கள ஏன் வர வச்ச சொல்லு. அன்னைக்கு நைட் நான் அந்த சவுண்ட் கேட்டேன்ல, மார்னிங் விக்ரம் என் ஃபிளாட்டுக்கு வந்தான். என்னை பார்த்ததும் அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஆனா நான் நடந்தது எதையுமே சொல்லல. அவன் என்ன இன்வைட் பண்ண வந்தான். அவனை பார்த்த உடனே நான் அவனை ஹக் பண்ணிட்டேன். சாரி. எனி ப்ராப்ளம்? நத்திங். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயமா? நான் ஆஸ்திரேலியாவுக்கு ப்ராஜெக்ட் விஷயமா போறேன். ஜஸ்ட் 2 months தான். என்னோட ப்ராஜெக்ட் ஓகே இருக்குல்ல, ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி. அதான் உன்னை நேர்ல இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். சரி, வரேன். தேங்க்ஸ் பிரியா. பிரியா, வரும்போது சாரியில வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ விக்ரம். சொல்லு பிரியா, என்ன விஷயம்? நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. சோ இன்னைக்கு மீட் பண்ணலாமா? ஓ தாராளமா. எங்க மீட் பண்ணலாம்? அதான் நம்ம ரெகுலரா மீட் பண்ணுவோமே, அங்க ஓகேவா? ஓகே. நாங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோம். விக்ரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. எதுக்கு? ஆஸ்திரேலியாக்கு போக போறான்ல. ஆஸ்திரேலியாவா? டேய், பாஸ்போர்ட் இருக்கா? அத வர பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காடா? சிங்கப்படுத்துறாங்களே. டேய் சும்மா இருங்களாண்டா. பிரியா, உனக்கு என்ன வேணும்? ஏய், பிரியாக்கு என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். பீஸா, பர்கர் இதெல்லாம் வாங்கிக்கோ. பக்கத்து கடையில அப்படியே முழு கோழி ஆர்டர் பண்ணி எத்தனை சீக்கிரமா. ஏய், இன்னைக்கு சனிக்கிழமை சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இப்போ என்னடா முழு கோழி ஆர்டர் பண்ற? மச்சானோட ட்ரீட். சனிக்கிழமையாவது ஞாயிற்றுக்கிழமையாவது. டேய் உட்கார்றா. ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுவோம், அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். முதல்ல இதை சாப்பிடுவோம். சாப்பிடு. இந்த மாதிரி நம்மளாம் ஒண்ணா போய் ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, ஒரு நாள் அவுட்டிங் போலாமா? நல்ல ஐடியா. பிரியா, நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன். நல்லா சாப்பிடு. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? பிரியாவை நான் டிராப் பண்ணிடுறேன். நான் விக்ரமோட போறேன். கோர்ப்பதா நீராகி போக
எனக்கே தெரியாம ஃபாரஸ்ட்க்கு வந்துட்டாங்க. ஏய், என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. ரிலாக்ஸ் பிரியா. எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம இது எந்த மாதிரி டேஞ்சரான இடம்னு தெரியுமா? ஏய், ஒரு பொண்ணு நீயே தனியா வந்திருக்க, நாங்களா வந்தா என்ன? ஐயோ, உங்களுக்கு கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. எங்க கிளம்ப சொல்ற? எங்க தாத்தா 4 ஃபாரஸ்ட் வாங்கினதுல இது ஒரு ஃபாரஸ்ட். நீ வேணா கிளம்பு. ஐயோ டேய், நேரங்காலம் தெரியாம காமெடி பண்றான் பாரு. ச்சே. ஏய், காமெடி பண்றனா? இப்பே இருடா. வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட் காப்பி அனுப்ப சொல்றேன். ஐயோ, நெட்வொர்க் இல்லையே. ஏய், சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காத என்ன? என்ன பிரியா, எங்களை பார்த்த உடனே சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி. ஷாலினி, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பிரியா, நீ புரிஞ்சுக்கோ. உன்னை எங்க எப்போ கூப்பிட்டாலும் நீ வர மாட்டேங்கிற. அதனாலதான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். ஏய், என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த கார்டு எங்க பாட்டனோடது. பிரியா, உன் வேலை நீ பாரு, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? உன் எல்லைக்குள்ள நாங்க வர மாட்டோம், எங்க எல்லைக்குள்ள நீ வரக்கூடாது. என்ன சொல்ற நாட்டுப்புறம்? யாரு நாட்டுப்புறன்னு சொல்ற? கொன்னுடுவேன் உன்னை. நீங்க வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த ஃபாரஸ்ட் எனக்கு பழகி போயிடுச்சு. உங்களுக்கு புதுசு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு பயமா இருக்கா? கரெக்ட் தான். பிரியா அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறா. இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. 2 நாள் இங்க தங்குறோம், ரகல பண்றோம். ஏய் சரி அப்படி முறைக்காத. நான் க்ளீன் பண்ற வேலையை பாக்குறேன். ஓகே மச்சி, விடிய குடிக்கிறோம்டா. இந்த காட்டுல எந்த மிருகம் வந்தாலும் அதுக்கு ஊத்தி குடுக்குறோம்டா. என்ன, இந்த பட்டிக்காடு தான். மூடிய மோந்து பார்த்தாலே கீழே விழுந்துரும்டா. ஏய், யார பார்த்து என்ன சொன்ன? வா, ஒத்த குத்த பார்க்கலாம் வா. பாட்டில் எடுத்து இங்க வை. நீ அதிகமா குடிக்கிறியா இல்ல நான் அதிகமா குடிக்கிறேனான்னு பார்க்கலாம். டேய், என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணையே ஓட்டிக்கிட்டு இருக்க? காரி துப்ப வைக்கிறோம் இவ மூஞ்சில. துப்புனா தொடச்சுக்கிறோம். வெக்கமே இல்ல. அது எந்த கடையில விக்குது? இங்க பாருங்க, யாரும் தனியா போக கூடாது. புரியுதா? பி கேர்ஃபுல். ஏய், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா சத்தம் இது? ஐயோ. ஏய், என்னடா ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? பயம் இல்லன்ட்டு அவ்ளோ பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வீட்ல எல்லாம் தனியாவே ஒண்ணு போகும் தெரியுமா? சீ போடா. ஐயோ. டேய், பேக்லாம் இங்க வைங்க. இந்த இடத்த க்ளீன் வேற. பண்ணு. அங்க நாங்க எல்லாரும் ஜாலியா பார்ட்டி பண்ணோம். நைட்டு நாங்க தூங்கிட்டோம். காலையில கண் முழிச்சு பார்த்தா சுதனை காணோம். ஆமா, சுதன் எங்க? சுதனா எங்க கிடக்குறானோ? ஒருவேளை வழி மாறி போயிருப்பான். வருவான், நாங்க வெயிட் பண்ணோம். ஆனா வரல. நான் எல்லாரையும் சத்தம் போட்டேன். நான் அப்பவே சொன்னேன் இங்க இருந்து கிளம்புங்கன்னு. நீங்களே என் பேச்சு கேட்டீங்களாடா? ஓ பிரியா, சும்மா பயமுறுத்தாத பிரியா. நான் ஒன்னும் பயமுறுத்தல விக்ரம். டேய், வாடா, நாம போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ எப்பா, என்னால முடியாதுடா. ஏய், நாங்களும் உன் கூட வரோம் விக்ரம். வேண்டாம் பிரியா, நாங்க போய் தேடி கூட்டிட்டு வரோம். நாங்களும் வருவோம். வா போலாம். வாடி வா. வா போலாம். அதுக்கப்புறம் அவனை தேடி ஃபாரஸ்ட்க்கு போனோம். ஐயோ முடியலையே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏய், என்னமோ புளிப்பால் குடிச்சேன் எலிப்பால் குடிச்சேன்னு சொன்ன. வாடா மூடிட்டு. இதெல்லாம் சின்ன வயசுலடி. இப்பெல்லாம் கக்கூசுக்கு கார்ல தான் போவேன். கார்ல போவியா? அப்ப கக்கூஸ்ல போக மாட்டியா? சீச்சி, தள்ளிப்போ. ஏய் பட்டிக்காடு. ஏய், யார பட்டிக்காடுன்னு சொன்ன? உன்னை கொன்னுடுவேன். ஏய், நீ பட்டிக்காடு தாண்டி. ஏய், சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க.
ஒவ்வொருத்தரா தனித்தனியா போய் தேடலாம். ஐயோ தனித்தனியா வா. வேண்டாம் வேண்டாம் நாட்டுப்புறம், நீ நானும் சேர்ந்து போவோம். அவங்க 2 பேரும் தனியா போட்டும். நாம போலாம். கண்ணாடி கண்ணா கண்ணே தெரியாது. நான் உன் கூட வரணுமா? கொன்னுடுவேன். நம்ம என்ன ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் ஜோடி ஜோடியா போறதுக்கு. ஏய் வாடி. பிரியா ம்? பாத்து போ. ஏய் வாடா. ஐயோ இவன் கூடலாம் போய் தேடி. எப்பா டேய், இவன் எங்க தாண்டா போனா? வீட்டுக்கு போயிட்டானா இல்ல எங்க தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டானாடா? ஒண்ணுமே புரியலையேடா. சும்மா புலம்பிக்கிட்டே வராதடா. அப்புறம் கண்ணாடியை கழட்டி விட்டுருவேன். இங்க இருக்கிற கரடிங்க கிட்ட மாட்டிப்பேன். அடங்க அப்பா சாமி, கண்ணாடி கழட்டி விட்டுறாதடா. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன பார்த்து கூட்டிட்டு போடா. வாடா. ஐயோ அம்மா. ஏய் பிரியா, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏய் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஃபீல் பண்ணாத. சீக்கிரம் வா. பிரியா, இவன் எங்க போயிட்டா? பிரியா, பிரியா, ஏய் விளையாடாதடி. பிரியா, பிரியா, இவளை எங்க போய் தேடுறது இப்ப நான்? பிரியா, ஏய் எங்க தாத்தா யானைய தோல் மேல தூக்கிட்டு நடப்பாரு தெரியுமா? அது எதுக்கு தோல் மேல போடுறாரு? ஏய் அவர் அப்படித்தானே போடுவாரு. ஏய் கேக்குறவன் கேனையனா இருந்தா என்னன்னாலும் சொல்லுவியா நீ? சும்மா வாயை மூடிட்டு வாடா. ஏய் உண்மையை சொன்ன இந்த உலகத்துல யாரா நம்பரா? இது என்ன மரமா இருக்கும்? தேக்கு மரமா இல்ல வேங்கையா இல்ல சந்தன மரமா? முதல்ல தாத்தாட்ட சொல்லி மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். கதவை செஞ்சிடணும். என்ன சொல்ற விக்ரமு? டேய் விக்ரம், டேய். ஐயோ விக்ரமு, ஐயோ டேய் என்னை தனியா விட்டு போயிட்டேடா டேய். கம்முன்னு அவ கூட போயிருந்தனாச்சு ஜாலியா இருந்திருப்பனே. விக்ரமே, ஐயோ விக்ரமே டேய். ஷாலினி, சுதன், சுதன், பிரியா, எங்க போனாங்க இவங்க? ரூமுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. யாருக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியல. இப்ப என்ன பண்றது? பிரியா, சுதன், 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 சுதன். ஐயோ என்னடா இந்த காடுல வெறும் முள்ளு முள்ளா இருக்குது. பட்டு கம்பளத்துல நடந்து பழக்கப்பட்டவன் நானு. இப்ப கல்லுலி முள்ளுலி நடக்கிறனே. இப்படி என்ன காட்ட அலைய விட்டாங்களே. ஐயோ நான் அப்பவே சொன்னேன் இந்த கேம்ப்லாம் வேண்டான்னு. எவனா கேட்டானா? ஐயோ அம்மா என்னடா இது? எங்கடா போனீங்க? எங்க தாத்தா இந்த காடு வாங்கினதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாங்கியிருக்கலாம். ட்ரெயினுக்குன்னு விட்டுருந்தா கூட நான் பணக்காரன் ஆயிருப்பேன். ஐயோ இப்படி புலம்பு விட்டானு. நாங்க எல்லாரும் காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினோம். சுதனை காணவே இல்லை. நல்லா இருட்டி போச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு திரும்பி வந்துட்டோம். ரூம்ல வந்து பார்த்தா ஷாலினியை காணோம். எங்களுக்கு ஒரே பயம். ஐயோ என்ன யாரையும் காணோம்? என்னை விட்டு போயிட்டானுங்களா? கேண்டீன்லாம் எரியுது. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஏ விக்ரம், நீ பாட்டி என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் எங்கடா போனேன்? நீ தான் தனியா விட்டுட்டு போயிட்ட. அவனுங்க. ஏய் நானே இப்பதான்டா வந்தேன். டேய் பிரியா, ஷாலினி எங்க? பிரியா,
ஷாலினிங்க எனக்கு என்ன தெரியும், இவன் கூட தான் வருவான்னு நினைச்சேன். இவன் தான் எங்கேயாவது விட்டுட்டு வந்திருப்பான். இதுதான் நான் சொன்னேன், வர வேண்டாம் வர வேண்டாம்னு. யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? ஐயோ பிரியா, ஷாலினி நான் ஒரு ஃபாரஸ்ட்க்கு வந்தேன்னா மறுபடியும் இங்க வர மாட்டேன். நான் திரும்ப வந்திருக்கேன்னா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரியா. டேய் சரிடா, நாம போய் தேடலாம். பிரியா நீ இங்கே இரு. இந்த நைட்ல எங்க போய் தேடுவீங்க? நாளை காலையில ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போனா அவங்களுக்கு இந்த கார்டு நல்லா தெரியும், தேடி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது, தைரியமா இருங்க. அவ தனியா என்ன பாடுபடுறாளோ. சுதான் எங்கடா போன? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நாங்க எல்லாரும் சுதனை தேடின டயர்ட்ல நல்லா தூங்கிட்டோம். அப்ப திடீர்னு யாரோ கத்துற சவுண்டு. விக்ரம் விக்ரம் விக்ரம், இது சவுண்ட். இவனை வேற காணோம். தர்ஷன் வாய்ஸ் மாதிரி தான் கேக்குது விக்ரம். நம்ம போய் உனக்கு காப்பாத்தலாம் வா. பிரியா இங்கேயே இரு பிரியா, நான் போய் பார்த்துட்டு வரேன். விக்ரம் போகாத, பயமா இருக்கு. பிரியா நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ எங்கேயும் வெளியே போயிடாத. ஓகே? விக்ரம் காட்டுக்குள்ள அவனை தேடி போனவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த 4 பேருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அப்படி ஓடி வந்த நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா பிரியாக்கு எங்க ப்ராப்ளம் வருமோன்னு பயந்துருக்காங்க இல்லையா பிரியா? ஆமா சார். கீதா ஒரு டீ சொல்லுமா. ஓகே சார். வேண்டாம். Swarna, I'll join you in a moment. Yeah. பிரியங்கா, அந்த ரூம்ல ஒரு டைரியை பார்த்தேன்னு சொன்னல, அதுல என்ன எழுதி இருந்துச்சு? அந்த டைரியில தான் சவுண்டுக்கு அடிக்ட் ஆயிட்டதாவும், அதனால தான் பிள்ளைகளையும் தன்னோட ஒய்ஃபையும் கொன்னுட்டதாகவும், இனிமே இந்த சவுண்ட் ரிசர்ச்ச யாரும் தொடாதீங்க, நானும் சூசைட் பண்ணிக்க போறேன்னு எழுதிருந்துச்சு. சொன்னா அந்த கொலைகளை பத்தி டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. சுதன் காட்டுக்குள்ள போகும்போது நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். நான் ஃபாலோ பண்ணும்போது சுதனை அந்த சவுண்டு கேட்க வச்சேன். அந்த சவுண்டு கேட்ட உடனே சுதன் உடனே ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன்.
நாங்கள் எல்லாம் சுதனை தேடும் போது ஷாலினி தனியாக போகிறது நான் பார்த்தேன். அவளையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த சவுண்டையும் அவளை கேட்க வச்சேன். அப்போது ஷாலினி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணது நான் பார்த்தேன். பிரியா, சுதன், என்ன பண்றது? பிரியா, பிரியா, விக்ரம்,
நைட்டே அதே சவுண்டு கேட்க வச்சு தர்ஷன் நான் காட்டுக்குள்ள கூட்டு போனேன். நானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். அவன் அந்த சவுண்டு கேட்டதுல இருந்து வித்தியாசமா பிஹேவ் பண்ணதை நான் பார்த்தேன். ஐயோ ஏய் தாத்தா, இந்த சத்தம் வரும்னு சொல்லவே இல்லையடா. ஐயோ சுதனே, டேய் சுதன், ஏய் சுதனே. ஹேய், இதுல விக்ரம் கொலையை பத்தி ஒண்ணுமே இல்ல. அப்படியா? இல்ல. பிரியங்கா, சார், இது நீ எழுதின ஆர்டிகல் தானே? இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே? இது என்னோட சார். அப்போ இது நீ எழுதினது தானே? கேக்குறல, யாரோட கையெழுத்து? சொல்லு, உன்னோட தானே? எத்தனை தடவை கேக்குறது? உன்னோட தானே? வாய் திறந்து சொல்லு.
நான் கொலை பண்ண நினைக்கல. ஆனா அவன் என்னை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். தர்ஷன், என்ன சத்தம் அது? ஏதோ வித்தியாசமா இருக்கு. தர்ஷன்! 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 சுதன்! யாரது? யாரு? ஏய்! ஏய், நில்லு! ஏய்! தர்ஷன்! தர்ஷன்! பிரியாவோட மோதிரமாச்சே. பிரியா? ஹே பிரியா! ஐயோ பிரியா, நீயும் காணாம போயிட்டியா? ஐயோ பிரியா, ஷாலினி, ச்சே, உன் பேச்சை கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே.
விக்ரம், நீ இப்ப வந்த இங்க என்ன பண்ற? என்ன விக்ரம், நான் கேட்டுட்டே இருக்கேன். விக்ரம், தர்ஷன் எங்க இருக்கான்? சொல்லு விக்ரம். என்ன நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சைலண்டா இருக்க? ஏய், என்னடி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நல்லா உயிரோடயே விடக்கூடாது. இதை எல்லாத்தையும் நீதானே பண்ண? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய், என்ன கண்டுபிடிச்சிட்டியா? நீ ஸ்மார்ட் தான். என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? ஏன் பிரியா இப்படி எல்லாம் பண்ற? அவங்க ஃபேமிலிக்குலாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க வந்து சத்தத்துக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அவங்க வந்தாங்க, செத்தாங்க. என்ன பிரியா இப்படிலாம் பேசுறிய பிரியா? உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தானே நாங்கெல்லாம் வந்தோம். ஆனா எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டியே. அவங்களை கொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு பிரியா? அந்த பாலா போன சவுண்டுக்கு கோவாயிட்ட. இனிமே யாரும் சாக கூடாது. நீதான் சாகணும். நீ சாகணும். என்ன சாகடிக்க போறியா? அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே? பிரியா விக்ரம், விக்ரம். விக்ரம், 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 விக்ரம். விக்ரம், விக்ரம். விக்ரம், 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 விக்ரம். விக்ரம், 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 விக்ரம். ஐயோ.
கீதா, பிரேம், ம் சவுண்டு கேட்டு ஒருத்தரை கொல்ல முடியுமா? ம் முடியும். 90ஸ்ல ட்ரக் அடிக்ட்ஸ்க்காக அமெரிக்காவில் ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நிறைய ட்ரக் அடிக்ட்ஸு சூசைட் பண்ணிக்கிட்டு சத்துட்டாங்க. என்கொயரியில் அந்த மியூசிக் கேட்டதுனால தான் அவங்க எல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிய வந்தது. அதனால அமெரிக்கா அந்த மியூசிக் ஆல்பத்தை பேன் பண்ணிருச்சு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த டைரியில் எழுதின மாதிரி அந்த பொண்ணு இப்போதைக்கு சூசைட் பண்ணிருக்கணுமே,